பெரிய நோக்கம் உண்டுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஸோ டே இன் அண்ட் டே அவுட், அது காலையில மாலையில மத்தியானம் சொல்லி எங்களுக்கு எவ்வளோ அளவுக்குப்பா நீங்க எவ்வளோ அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய், எஸ் ஹோலி ஸ்பிரிட் எங்களை கிட்டி சேர்த்து கொள்றீங்க எங்களை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்க கேரை நாங்க அப்படியே உணர்கிறோம், உங்க விசாரிப்பை நாங்கள் உணர்கிறோம், உங்க அக்கறையே நாங்க உணர்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, நிஜமா we are very grateful for that. We are very grateful. ஒருவேளை இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் தேறுகிற வேண்டி இருக்கிற நிலைமையில எங்க இருதயம் இருக்கணும். எங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு எல்லாமே ஃபைனா தானே போயிட்டு இருக்கு ஆஹ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணலாம். பட் யூ நோ ஹஸ் டீப்லி. உங்களுக்கு எங்களை ரொம்ப ஆழமா தெரியும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்க பழைய காயங்கள்ல இருந்து வெளியே வரணுங்கிறதுக்கா இருக்கலாம், இல்ல நாங்கள் ஃபேஸ் பண்ண போற காரியங்களுக்கு பலப்படுத்துறதா இருக்கலாம் ஆண்டவரே. So இப்போ எங்களுக்கே அறியாம நாங்க சில விஷயங்களை எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ எல்லாத்துலயும் ஆண்டவரே உங்க பெஸ்ட் பிளான் மட்டும் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை பாதுகாக்கிற கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்படியே உடைய சிறகின் கீழே எங்களை மூடி கொள்ளுகிறவர். நாங்க அதனால நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அண்ட் வி நோ இந்த டேஸ் எல்லாம் நாங்க எங்களை டிக்ளேர் பண்ண வச்சு எங்களை விசேஷிக்க வைத்தது நீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கென்று அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்து நீங்க இந்த டேஸ் எல்லாம் எங்களை அப்பா நீங்க எங்களை ரெடி பண்றீங்க. வி நோ இட் இஸ் ஃபார் அ பிக் விஷன். ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் அப்படின்னு மட்டும் எங்களுக்கு புரியுது. அதனால நாங்க அப்படியே நிபந்தனை இல்லாமல் எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய வழிக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க என்ன நடத்துறீங்களோ அதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், இது நடக்கணும், அது கிடைக்கணும், இல்ல இது இப்படி இப்படி ஆகணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட உங்க பிரசன்ஸ்க்கு வருவது ஒரு பெஸ்ட் நோக்கம் கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குமானாலும் உங்க பிரசனத்துல சொல்லுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு. அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா வித தேவைகளையும் எங்களுக்கு சந்திக்கிற தேவன். இப்ப கூட இஃப் தேர் இஸ் எனி நீட், தேவையோடு யாராவது இப்ப கனெக்ட் ஆயிருப்பார்கள், ஆனா அந்த பாயிண்ட் ஆஃப் நீட்ல அவங்க தேவைகளை நீங்க சந்திங்கன்னு சொல்லி நாங்க எல்லாம் டிக்ளேர் பண்றோம். எஸ், சந்திக்கப்பட்டதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி நாங்க முன்கூட்டியே சொல்லுகிறோம்ப்பா. அதற்கான ஏஞ்சல்ஸ் அப்படியே விரைவார்களாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தடைப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே தடைகளை தகர்க்க உங்க ஏஞ்சல்ஸ் நீங்க கமாண்ட் பண்றதுக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு எந்த டிலேஸும் இனி இருக்க போது கிடையாதுன்னு சொல்லி எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. தேவையில்லாத கால தாமதங்கள் எல்லா ஏரியால இருந்தாலும் அது எல்லாத்தையும் நாங்கள் திருப்புகிறோம் ஆண்டவரே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற கிருபை, எஸ் வி ஹாவ் தட். எங்களுக்குள்ள அது கிரேஸ் இருக்குது. அதனால எங்களுடைய நேரத்தை வேற யாரும் எந்த நபரும் திருட முடியாது, சூழ்நிலைகள் திருட முடியாது, எதுவுமே திருட முடியாது. எங்களோட இன்வால்மெண்ட் இல்லாம சுற்றி இருக்கிறவங்களால சில டிலேஸ் இருக்கும், ஆனா அதுல எல்லாம் நாங்க இடையூறு பண்ணுகிறோம், அதை ஸ்டாப் பண்றோம்ப்பா. we just stop it. அதை நாங்க ஆண்டவரே துரிதப்படுத்துகிறோம், ஆக்சிலரேட் பண்ணுகிறோம், வேகப்படுத்துகிறோம். காரியங்கள் துரிதமாய் நடக்க வேண்டிய நேரத்தில் நடப்பதாகன்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. நீங்க நியமித்த நேரத்திற்கும் டிலேனால மனுஷனுடைய எண்ணத்தினால டிலேயா இருக்கும், ஆனா அதை எல்லாவற்றையும் நாங்கள் சிறைப்பிடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. வர வேண்டிய காரியங்கள், வர வேண்டிய பணங்கள், ஒருவேளை வர வேண்டியவர்களுக்கு வராமல் இருக்குமானா அது எல்லாத்தையும் நாங்க டிக்ளேர் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ரிசீவ் இட், வி ரிசீவ் இட் லார்ட், வி ரிசீவ் இட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கனெக்ட் பண்ண வைத்ததற்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆண்டவரே நீங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆங்ஷனை கொடுக்குறீங்க, ஒரு சத்தத்தை நீங்க பேசுறீங்க அப்பா, உங்க சத்தத்தை வெளிப்படுத்துறீங்க. அது எங்களுக்கு நல்லா புரியுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீதா ராமாஷா கரபோ ஓரா மகாதா லே கரை திரை மே சி திரை மே கரா பௌஷதரமா ஓரா மாஷாதா லே ஹரி திரை மே கரா பௌஷதரமா கரபே. யூனோ சம்திங், நம்ம சில நேரங்கள்ல ஆவியில ஜெபிக்கும் போது 6:30 தான் நம்ம டைம் வச்சிருக்கிறோம். யாருக்கெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணிருக்கேன்? சில பேருக்கு டக்குன்னு ஐயோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு இருக்கும், சில பேருக்கு நிறைய நேரம் ஜெபிச்ச திருப்தி இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் நம்ம கதறி ஜெபிச்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு அஹ் ஒரு ஒரு இவ்வளோ அந்த திருப்தி வந்து இந்த ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ஆவியில ஜெபிக்கும் போதே வருகிறத யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்க? ஏன்னா ஆவியானவர் நம்மளை திருப்திப்படுத்துகிற தேவன். அவர்கிட்ட சகலத்தையும் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்ற முடியும்னா நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது மட்டும்தான். நம்ம வாயில விவரிச்சு விவரிச்சு எதையெல்லாம் சொன்னாலும் அது எல்லாம் செய்யாததை ஆவியில ஜெபிக்கிறது செய்யும். அதனாலதான் நம்ம சில நேரத்துல அந்த பிரசன்ஸ்ல இருந்து ஜெபிக்கும் போது, ஆவியில ஜெபிக்கும் போது நம்மள மீறி ஒரு புத்தி கெட்டாத சமாதானம் நம்ம இருதயத்தையும் சிந்தையையும் அப்படி நிரப்புகிறது. ஸோ இட் இஸ் குட் டு ஆல்வேஸ் ப்ரே இன் ஸ்பிரிட். நம்ம கருத்தோடு ஜெபிக்கலாம், ஆனால் ஆவியில ஜெபிப்பதுங்கிறது இட் இஸ் வெரி 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 ஃப்ரூட்ஃபுல்.
எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ராமா ஷாக்கா ரேதி ரே மே கரபோ ஓ ராமா ஷாதா லாரை தி ரே மே கரபோ. புதுதாய் வந்தவர்கள் என்ன அப்படின்னு புரியலனாலும் ஜஸ்ட் அப்படியே கனெக்டடா இருங்க, கண்டினியூ பண்ணுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஜேர்னில உங்களுக்கு எல்லாமே என்னது, இதுக்கு தான் இது சொல்றாங்க, அதுக்கு தான் இது பண்றாங்கன்னு புரிய ஆரம்பிச்சிரும். ஜஸ்ட் அப்படியே பிளாங்கா கண்டினியூ பண்ணுங்க. காட் வில் ரியலி ரியலி டீச் யூ. உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் எது எதுக்காக செய்யப்படுகிறதுங்கிறத அவர் டீச் பண்ணுவார். எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீஹா ரீத ரமாஷதா லேக்கரபோ ஓரா மாஷாதா லஹாரதா லாமாரதே கெரபேத ரமௌஷத ரேகரபோ ஓரா மாஷாதா லஹாரதைல ரமாக்கா ரே திரே மெஷே திரே மெலே கரபோ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓ ரமாக்கா ரேதி ரே மெஹேதி ரே கே ரே தலாஹா ரே கே ரே மேஷத ரபோ ஓ ரமாஷத லாஹா ரே நீ ரே லே கே ரே தே லே மே கரபோ ஷதரமா ஓ ரமா ஹதே ரே ரே கே ரே தலா ஹதே தே ரே மே தே ரே கே ரபோ ஷதரபோ ஓ ரமாஷத லதே ரே மே கே ரே தலா மஹாரதி ரிபே ஷத ரபோ ரத ரமா கரபே ஓ ரமாஷத லரே தே ரே மே ரே கா ரே தே ரே லே தி ரே மே ஷே தே லே பரபோஷமா ஓ ரமாஷத லே கரபோஷமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரை நீர் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி. அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. எங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்து விட்டதுக்காக நன்றி. இதை பொறுப்பெடுத்திருக்கிறவர், சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர், சகலத்தையும் பொறுப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறவர், தன்னுடைய சிருஷ்டியை ஒரு வார்த்தையினால கண்ட்ரோல் பண்றவர், எஸ் அத்தாரிட்டியில பேசுகிறவர், எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரத்தை உடையவர் அப்படிங்கிற தியானம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, சரண்டர் பண்ணுங்க. அப்படின்னா வேற வழியே இல்ல, கடைசியா இவர்கிட்ட ஒப்படைங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல நம்ம பண்ணக்கூடாது. ஏன் இது என்னன்னா, the first best place to go surrender is God's presence. ஆண்டவரோட பிரசன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிளேஸ் டு சரண்டர். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், இத பார்த்தேன், அதை பார்த்தேன், இவங்க கிட்ட கேட்டேன், அவங்க கிட்ட கேட்டேன், கடைசியா ஆண்டவர் தான் செய்யணும், அவர்கிட்ட தான் ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆட்டிடியூடோட நமக்கு கத்து கொடுக்கல ஆண்டவர். எனக்கு எதுவாக இருந்தாலும் முதலாவது என் சோர்ஸ், முதலாவது என்னுடைய ப்ரையாரிட்டி, முதலாவது நான் வந்து அடையத்தக்க கண்மலை இவர்தான், என் ஆண்டவர் தான், என் ரட்சகர் தான். எஸ். எதுவாக இருந்தாலும் நான் அவரையே சார்ந்து கொள்வேன், அவரிடத்திலேயே பேசுவேன், அவரிடத்துல சொல்லுவேன், அவரிடத்துல விவரிப்பேன், அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வேன். அவர் தான் என் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு அந்த மனநிலையோடு ஒரு ஒரு காரியத்தையும் சொல்லணும். ஏன் சரண்டர்னு பண்ணும் போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏன் மத்த நம்பிக்கையில ஒரு வேலை இருக்கும் போது நீங்க இங்க வேண்டுதல், அங்க வேண்டுதல், இங்க பரிகாரம், அங்க பரிகாரம், இந்த ஜோஷியர், இது மாதிரி நிறைய சோர்சஸ ட்ரை பண்ணுவாங்க இல்ல, ஏதாவது ஒண்ணுத்துல கிடைக்காதான். அதுல ஒண்ணு கிடையாது நம்ம ஆண்டவர். அதுல ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஹி இஸ் த ஒன்லி ஆப்ஷன். ஹி இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் எவ்ரி மேன்கைண்ட். ஒரு மனிதருக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் மட்டும்தான். அவரே ஒரே ரட்சகர். அவர் தான் எங்க லார்ட், அவர் தான் எங்க ஓனர், அவர் தான் சர்வ வல்லமையோர் வெல்லவர், எல்ஷடாய் போதுமானவர். ஏன் தாயின் மார்பகத்தை உடையவர், ஆல் சஃபிஷியன்ட் காட். நமக்கு எதனா ஒண்ணு விஷயம்னா இது எல்லாற்றுக்கும் பதிலும் எல்லாவற்றுக்கும் தீர்வும் அவரே. எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு 10 ஆப்ஷன்ல நீங்க ஒரு ஆப்ஷனா மட்டும் நாங்க மனநிலை இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீரே என் தேவன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் அடைக்கலம், நீங்க தான் என் கோட்டை அப்படிங்கிறது எங்கள் அனுபவபூர்வமாய் அனுதினமும் மாறுவதாக. எஸ் ஹோலி ஸ்பிரிட். பெயருக்கு சொல்றது இல்ல ஆண்டவரே, எல்லாரும் சொல்றாங்க, அறிக்கை பண்ண சொல்றாங்க, அதனால சொல்லணும்ன்ற ஒரு கம்பல்ஷன்ல சொல்லாதபடி உணர்வு பூர்வமாய் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், நீங்க தான் என்னை வாழ வைக்கிற தெய்வம், நீங்க தான் என்னை அணைத்து கொள்ளுகிறவர், உண்மையை விட எனக்கு வேற யார் இருக்க முடியும்? இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஏசப்பா, நீங்க தான், நீங்க தான் கம்ப்ளீட்டா உணர்வு பூர்வமாய் மனசுல இருந்து அப்படியே அவர்கிட்ட சரண்டர் பண்றது தான் நமக்கு பலன், நமக்கு அது பவர், அதுதான் பவர். எஸ். எஸ். தேங்க்யூ ஜீஸ். நமக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு டெப்தா நம்ம சரண்டர் பண்றோம்னு நமக்கே தெரியும். யாரும் சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை, யாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வி நோ த டெப்த். நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகிறோம் என்பது நமக்கு தெரியும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, இது மாதிரி எல்லாம் நீங்க வைத்திருப்பீர்கள். ஆனால் இது எல்லாமே எது கொடுக்குது?
ஈகோ தான் கொடுக்குது. ஈகோனா என்னது? சுய புத்தி. இப்ப சுய புத்தி என்ன சொல்லும்? ம் எதுக்கும் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம், அவசரத்துக்கு வாங்கிப்போம். எதுக்கும் இந்த அக்கா கிட்ட சொல்லி வைப்போம், ஒரு வேலை அவசரம்னா கிடைக்கும். இது மாதிரி பண விஷயத்துக்கு இல்ல, இந்த இந்த அதிகாரி கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து வைப்போம், அவர் செய்வாரு. அப்படி இல்லைன்னா அந்த கிளர்க்க கொஞ்சம் கையில போட்டு வைப்போம், அவர் செய்வார். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம மூளை அறிவு என்ன பண்ணுது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏற்கனவே ஒரு முறை நடந்திருக்கும், அதை வச்சு அதையே பேட்டர்ன்ல திரும்ப 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 நம்ம செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு வந்த பிறகு, ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகிற அந்த முடிவை எடுத்த பிறகு என்ன பண்ணக்கூடாது, நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம வைத்துக்கொண்டு இதையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இசப்பா நீங்க தான் என் நம்பிக்கை. அப்போ அவர் லீட் பண்ணுவார். இப்ப ஆவியானவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அவர் லீட் பண்ணுவார். இவங்க கிட்ட பேசுங்க, இவங்க கிட்ட போய் இது பண்ணுங்க, they will give you a favor, இப்படி நடத்துங்க, அடுத்த ஸ்டெப் இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் உங்களுக்குள்ள இருந்து கைட் பண்ணுவார். உங்களுக்குள்ள எண்ணங்களை இம்ப்ரெஷன்ஸா அவர் பேசுவார். அதை செய்யும் போது பாருங்க, நீங்க எவ்வளோ யோசிச்சு செய்ய முடியாததையும் சாதாரணமாக ஆண்டவர் நடத்துவார். சாதாரணமாக ஆண்டவர் நடத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில தடைப்படவே படாது. அப்படி சொல்லுங்க பாப்போம். என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்ததை தடை பண்ண ஒருத்தன் பொறந்து வரணும், அப்படி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நானே தடுக்க முடியாது ஆண்டவரே, ஏன்னா நான் உமக்குள்ள இருக்கிறேன், உமக்கு அப்படியே அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் வில்ஃபுல்லா, சொந்தமா, சந்தோஷமா, முழு மனதோடு என்னை அர்ப்பணித்த பிறகு எனக்கு நடக்கிறத என்ன பண்ண முடியாது, நானே தடுக்க முடியாது. அவ்வளோ நன்மையும் கிருபையும் என்னை நிரப்பிடுவீங்க. அதனால நீங்க எனக்கு நன்மைகளால் அப்படியே முடிசூட்டுறீங்க. நன்மையும் கிருபையும் என்னை அப்படியே தொடர்கிறது, சூழ்ந்து கொள்ளுகிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ரீஹா ரீத ரமாஷத லமாக்கர வேத ரமௌஷத ரமாம் ஓரா மஹதி ரிமேக்கே ரேதெலே ஹரித ரமௌஷத ரேகா ரீத ரமோ ஓரா மாஷத லகார வேத ரீஹா தீர மௌஷத ரமோ. தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீர் தான் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எல்லாருக்கும் அது வித்தியாசமா இருந்தாலும் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான், நீங்க தான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. வி கிவ் யூ ஆல் த க்ளோரி லார்ட். வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அதை ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு டெஸ்டிமனியாவே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய பேருக்கு மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க, லாக் ஆகிருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஐ ஷேர் இட். நாங்க வந்து ஒரு 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 2 years பேக் இருக்கும். அப்ப ஒரு பயங்கரமான பிராண்டட் ஸ்கூல், அது பேர் சொல்ல விரும்பல, அது பெரிய ஸ்கூல், இப்படியாக்கும் அப்படியாக்கும் 22nd செஞ்சுரி தொலைநோக்கு பார்வையோட ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல், இப்படி அப்படின்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல்ல நாங்க என்ன பண்ணோம், ஓகே அது நியர்பையும் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு நாங்க மாறுற ஒரு பிளான் இருந்ததுனால என்ன பண்ணோம், போயிட்டு ஒரு பார்த்துட்டு ஒரு அட்மிஷனுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிடுவாங்க. பட் ஆனா எங்களுக்கு நான் வந்து அதை செய்யும் போது எனக்கு அந்த பீஸ் இருந்துதா அப்படிங்கிறது கூட நான் யோசிக்கல. எங்க மிஸ் நாங்க அதனால தான் எதையுமே அவசரத்துல செய்யாதீங்கன்னு நாங்க சொல்றது. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப போய் என்ன பண்ணோம், கிடைச்சா விட்டா கிடைக்காது சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஒரு அட்மிஷன் ஃபீஸை கட்டிட்டு வந்தோம். ஆனா அதுக்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர் நடக்கல. நாங்க அட்மிஷன் பண்ணல, எங்களுக்கு ஆண்டவர் இந்த ஃபீஸை கொடுக்கல, அது வேண்டாம்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் உடனே அதை மெயில் போட்டு அதை இன்ஃபார்ம் பண்ணி என்னால மாற முடியாது, எங்களுக்கு திரும்ப எங்களுடைய பணத்தை திரும்ப தர வேண்டும், ஏன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் முடியல அப்படி சொல்லி நான் சொல்லும்போது அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுது, கார்பரேட்டுக்குள்ள மணி போனா என்ன ஆகுது, திரும்ப வராது, திரும்ப வராது அப்படிங்கிறதா எல்லாருடைய நம்பிக்கையும். அப்ப நானும் இப்போ நிறைய மெயில் போடுறேன், கான்டாக்ட் பண்றேன், ஒண்ணுமே யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. அப்ப ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு சகோதரி மூலமா நமக்கு என்ன பண்ணாரு, லீகலா பெர்மனன்ட் லோக் அதாலத்துல நாங்க வந்து என்ன பண்ணேன், ஏன்னா இதை பத்தி நான் மறந்தே இருந்தேன். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சீரியஸா சொன்னாரு, ஆண்டவர் எதையுமே என்ன பண்ண மாட்டாரு, இழக்க விடவே மாட்டாரு. அது எப்படி நம்ம எல்லையில அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நான் அவசரப்பட்டு அந்த காரியத்தை செய்திருந்தாலும் என் தேவனுடைய சமூகத்துல நான் வந்து என்னை விட்டு கொடுக்கும் போது அவர் எனக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவாரு அப்படின்னு என் கூட பேசினதுனால நான் என்ன பண்ணேன், திரும்ப அதை பண்ணும்போது அழகா பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் நான் போட்ட உடனே அவங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு வந்தாங்க, செகண்ட் ஹியரிங்க்கு வந்தாங்க.
ஃபர்ஸ்ட் என் கூட வந்த சிஸ்டரா அவங்க வந்து என் கூட வந்தாங்க. ஷி இஸ் எ லாயர். ஆனா செகண்ட் ஹியரிங், தேர்ட் ஹியரிங்க்கெல்லாம் நான் தனியாவே போய் நானே பேசி எனக்கே ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஞானத்தை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், நியாயங்களை கொடுத்தார். நல்ல ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட கரெக்ட்டா இருந்தது. அவங்க ப்ராசஸ முடிக்கல. அவங்களோட இதுல அவங்களோட கிரைட்டீரியாஸ்ல என்னெல்லாம் ஓட்டை இருக்குது எனக்கு ஆண்டவர் காட்டி குடுத்தாரு. அதெல்லாம் நான் பேச பேச ஜட்ஜ் என்ன பண்ணாங்க? டப்புன்னு ஜட்ஜ்மெண்ட்ட எனக்கு சாதகமா போட்டாங்க. அவங்க பெரிய முதலைங்க. ஓகே. பெரிய ஒரு எஜுகேஷன் கன்சர்ன். அது எனக்கு கொடுக்க வேண்டிய மணிய செக் போட்டு குடுத்து, ஜட்ஜ்மெண்ட் எனக்கு சாதகமாக ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினார். ஓகே. ஸோ இது மாதிரி ஆண்டவர் குடுத்துட்டாரு. குடுத்துட்டு நமக்கு பாருங்க, இதுல வந்து நான் என்ன என்கிட்ட என்கிட்ட என்ன தப்பு இருந்தது? மேபி ஐ வாஸ் லிட்டில் ஹேஸ்டி. மிஸ் ஆயிருமோன்னு நெனச்சு நான் பண்ணியிருந்தாலும், ஆண்டவரே இது என் எல்லையில ஒருவேளை நடந்திருந்தா என்ன மன்னிங்க. ஐ அம் யோர் டாட்டர். எனக்கு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அவங்க பிள்ளை இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த பணத்துக்கு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, அதுக்கான சூழ்நிலை உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அதோட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த ஜட்ஜே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாரி ஒரு 2 லேக்ஸ் இழந்திருக்காங்க. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் போடும்போது அவங்க சொல்றாங்க, "ஐய்யய்யோ! நானுமே என் பையன் போகாத ஸ்கூலுக்கு 2,00,000 கட்டி வாங்காமயே உட்டுட்டேன். அவங்க கிட்டலாம் பேச முடியாதுன்ட்டு உட்டுட்டேன்." ஏன்னா ஷி இஸ் அ ஜட்ஜ் ஆக்சுவலி. அவங்க வந்து அவங்களுக்கே அப்பதான் கண்ணு திறக்குது. ஏன் இந்த அமௌண்ட்ட இவங்க இப்படி வாங்குறாங்களே! நம்மளே ஜட்ஜ்மெண்ட் போடுறோமே! நாமளே மிஸ் பண்ணிட்டோமேன்னு. அப்போ யோசிச்சு பாருங்களேன். ஷி இஸ் அ ஜட்ஜ். அவங்களுக்கு அவங்க மூல அறிவை கொண்டு போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு நிறைய விஷயம் மிஸ் ஆகுது. ஆனால் ஆண்டவரை சார்ந்து கொண்டு போகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம இழந்துட்டோம்னு அந்த நேரத்துக்கு யோசிச்ச காரியங்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மீட்டு கொடுத்துடுறாரு. மீட்டு கொடுத்துட்டாரு. இது எனக்கு நடந்தது. ஒருவேளை இதே சிச்சுவேஷன்ல நீங்க யாராவது ஒருவேளை ஹேஸ்டியா செய்த விஷயத்தினாலும் இல்ல நியாயமாவே நீங்க ஏமாந்திருந்தாலோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ரெஸ்டோர் பண்ண அவரால முடியும். ஜஸ்ட் இதெல்லாம் முடியாதுன்னு கிடப்புல போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃபைல தான் தூசி தட்டி எடுத்து கிளைம் பண்ணுங்க. ஏசப்பா இது நியாயம் இல்லாமல் நான் இழந்திருக்கிறேன். எனக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ரெஸ்டோர் பண்ணுவீங்க. நான் நம்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன். இடம் கொடுக்கிறேன். ஏன்னா நம்ம மைண்ட்ல அகாமடேட் பண்ணாம ஒரு விஷயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம்? யூ கேன் ரிசீவ். யூ கேன் ரிசீவ். ஆண்டவர் இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் கூட வரல பாருங்க. நம்ம கார்ப்பரேட்ட வந்து விரோதமா எழும்பி நம்ம வந்து ஒரு கேஸ ஃபைல் பண்ணி நம்ம வந்து ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு ஐடியா கூட இல்லாம ஒரு ஜட்ஜே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து என்ன பண்ணாரு? எனக்கு வந்து எனக்கு இதுக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சரியான நபரோட என்ன கனெக்ட் பண்ணாரு. யாருகிட்ட கனெக்ட் பண்ணா சரியான ஒரு ஆலோசனை கிடைக்குமோ அவங்களோட நான் பேசினேன். அப்புறம் என்ன மீறி ஒரு டிவைன் கரேஜ் எனக்கு வந்தது. நான் போய் என்ன பண்ணேன்? பேசி எடுத்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். என்ன கூப்பிடும்போது நான் போய் அப்படியே எல்லாம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. இதெல்லாம் நமக்கு புதுசாச்சே அப்படின்னு. செகண்ட் ஹியரிங்க்கெல்லாம் நானே ஒரு லாயர் ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் பேசிட்டேன். 3வதுலலாம் ஜட்ஜ்மெண்ட்ட வாங்கிட்டு வந்தாச்சு. ம். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள அலைய விட மாட்டார். நம்ம விஷயத்த இழக்க விட மாட்டார். நேரத்த யாரோ ஒருத்தங்க திருடிக்க விடமாட்டார். பணம் போறதும், நேரம் போறதும் ஒண்ணுதான் தெரியும்ல. டைம் இஸ் மணி இப்பல்லாம். நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உழைக்கிறீங்க. எத்தன மணி நேரம்? ஏன்னா வி ஆர் பெய்ட் ஃபார் தட். அதனால நம்ம வந்து எல்லாம் யார் வேணா எதனா எடுத்துட்டு போட்டோன்னு விடுறதுக்கு இல்ல. பி அசர்ட்டிவ், பி அசர்ட்டிவ். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நமக்கானது நமக்கிட்ட தான் வந்து சேரும். அது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. நியாயமாய் நமக்கு சேர வேண்டியதை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறது நம்ம உரிமை. அப்படி உரிமையை பாராட்டுகிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்ன பண்ணும்? ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? குட் அப்படின்னு சொல்லுவாரு. இன்ஹெரிட்டன்ஸை அப்படி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கானதை நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு இன்ஹெரிட். உங்களுக்கு இப்ப ஆண்டவரே நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு இன்ஹெரிட்டன்ஸும் நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு இன்ஹெரிட். ஆமா, சுகம் என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, ஆவிக்குரிய வரங்கள் என்னுடையது, ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னோடது எல்லாம் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் என்னோடது. நான் நிறைய பேரை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நிறைய பேரை மாற்றுகிறது, ஒரு அழைப்பு என்னுடையதுன்னு எடுத்துக்கொண்டு நம்ம செய்ய முடியும். எல்லா ஏரியாலையும் இது இன்ஹெரிட் பண்ண முடியும். எஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆஸ் யூ லெட் டு சே திஸ் டெஸ்டிமனி லார்ட். நிறைய பேர் இழந்து போயிருக்கிற சிச்சுவேஷன்ல யாரெல்லாம் ஒரு வேலை இருப்பாங்களானா, ஐ ஸ்பீக் த சேம் கிரேஸ். என்னை நடத்தின ஆவியானவர், ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுத்தவர், எனக்கு ஆண்டவரே கிருபைகளை கொடுத்தவர், எனக்கு ஃபேவரை கொடுத்தவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க அப்படி நடத்துகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இவங்க கிட்டலாம் பேச முடியுமா? இவங்க கிட்டலாம் மோத முடியுமா? அந்த மாதிரி மலைப்புல யாராவது சிக்கி இருப்பார்களானால் அந்த
மலைப்பெல்லாம் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நியாயத்திற்கு மட்டுமே நம்ம முன்ன நிற்போம். அது பரிசுத்த ஆவியானவர் அதை பேக்கப் பண்ணுவாருங்கிற தைரியம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக சொல்லி நான் பேசுகிறேன். பணம் தடைப்பட்டிருக்கிற பணங்கள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய பணங்கள் வருவதாகன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்றேன். அதற்கான சூழ்நிலைகள் அலைன் ஆகட்டும். அதற்கான ஏஞ்சல்ஸ் நான் அனுப்புகிறேன். பிசினஸ் ஏஞ்சல்ஸை டிக்ளேர் பண்றேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட், பிசினஸ்ல தடைப்பட்டிருக்கிற பணங்கள், ஆர்டர்ஸ் எதுவா இருந்தாலும் எல்லாம் துரிதப்படுவதாகன்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்றேன். ரீஹா ரீதரா மாஷாதா லேக்கரபோ ஓராமா. மனுஷன் ஞானத்தை வைத்து எதையும் நாங்க செய்ய முடியாதுப்பா. ஆனால் தேவ ஞானம் விளங்கும் போது எதை எப்படி செய்யணும், யாரிடத்துல எதை பேசணும், அந்த நேரத்தில் அருளப்படுகிற தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பல காரியங்களை எங்களை திருப்பிக் கொள்ள வைக்கும். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அந்த மாதிரி ஞானம் விளங்கட்டும் சொல்லி நான் இந்த ஒருத்தர் மேல நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு செய்தவர் எல்லாருக்கும் செய்ய வல்லவர், ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்லவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி டிக்ளேர் தட் ரீஹா ரீதா ரமாஷா தலாமா ரதே கரபோ ஓரம். அவங்க ப்ரமோஷன்ஸ் ஒருவேளை டிலே ஆகுது, வேலை இடத்துல உங்களுக்கான உயர்வு ஒருவேளை யாராவது முட்டுக்கட்டையா நடுவுல நின்னு தடையா இருப்பார்கள். ஆனா எல்லாத்தையும் என்ன பண்றோம், we are moving them. கொஞ்சம் ஒதுங்குங்க அப்படி சொல்றோம். தேங்க்யூ ஜீசஸ். மூவ் அவே இன் ஜீசஸ் நேம். எனக்கானதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நியாயமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரொமோஷன்ஸ் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், உயர்வை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன், சேலரி உயர்வு ஹைக் எல்லாம் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். நான் பெற்றுக்கொள்கிறேன்ப்பா, பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பெற்றுக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ரீகரா லாமா கரவே ஓரா மஷாதா லஹாரா லேரதி ரிமி ரபோஷா கரபோ ரதரமா ஹதரபி தரமௌஷதரமா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நீங்க அழகா நடத்துறீங்கப்பா. நீங்க எங்களை கூட இருக்கும் போது நாங்க எதையும் மிஸ் பண்ண வாய்ப்படி இல்லை, இழக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நாங்க எல்லையில டிக்ளேர் பண்றோம். ஆண்டவரே நீங்க எல்லாரும் விட ஆண்டவரே நாங்க சிறுமந்தே போல ஒரு சின்ன ஆட்களாக தெரிந்தாலும் எங்களோடு நீங்க இருக்கும்போது நாங்க பராக்கிரமசாலியா இருக்கிறோம். நாங்க அப்படி ஒரு ஜெயண்டா எல்லாரும் எங்களை பார்க்கிற மாதிரி நீங்க வச்சிருவீங்க. ஏன்னா எங்க கூட இருக்கிறவர் பெரியவர். நீங்க எங்க கூட இருக்கும்போது நாங்க தான் மெஜாரிட்டி. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், ஒவ்வொருவரும் அவங்களுக்குள்ள இருக்கிறவர் யார் என்ற பெரிய தேவன் என்ற அந்த ஒரு இம்மென்ஸ் அந்த பெரிய காரியத்தை உணரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எஸ் ஹோலி ஸ்பிரிட், பெரிய தேவனை நாம் ரட்சகராக கொண்டு இருக்கிறோம். அவர் ஏதோ அடிக்கப்பட்ட ஆட்டு போல போனார், பாவமா போனார், பதில் பேசல, இப்படி அப்படின்னு ஒரு பக்கம் ப்ரொஜெக்ட் பண்றதுனால கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள்னாலே அப்படிதான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருக்குமானால் அங்க அசர்டிவ் பீப்புள், நியாயத்திற்காக ஒரு இடத்துல இருக்கு ப்ராவர்ப்ஸ் 31ல, திக்கற்றவர்களுக்காக உன் வாயை திற அப்படின்னு இருக்கு. நிஜமாவே பேச வேண்டிய இடத்துல பேசுறதுக்கான கிருபைகளையும் ஆவியானவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. சில நேரத்துல எனக்கே ஆச்சரியமா இருக்கும், நான் தான் பேசினேனா இல்ல நான் தான் பேசுறேனான்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு அசர்டிவா சில இடங்கள்ல என்ன பேச வைத்திருக்கிறார். அதுவும் காரியம் வாய்த்திருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் யோசிப்பேன், ஐயோ டக்குன்னு நான் வேற பர்சனாலிட்டியா மாறி பேசிட்டு திரும்ப நார்மல் ஆயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் அப்படி வெளிப்படுவார், நம்ம மூலமா ஆண்டவர் வெளிப்படுவார். சில நேரங்கள் நம்ம சுபாவத்தை தாண்டி சில விஷயங்களை பண்ண வைப்பார். அது நமக்கு நல்லதா இருக்கும், அநேகருக்கு நல்லதா இருக்கும். எஸ் எப்பா விட்டு கொடுங்க பாப்பா. ஏசப்பா நீங்க என்ன எப்படி எல்லாம் நடத்த சுத்தமா இருக்கிறீங்களோ அது எனக்கு பிரயோஜனமாகும், அநேகருக்கு பிரயோஜனமாகும், என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்குமானா அப்படியெல்லாம் என்ன நான் விட்டு கொடுக்குறேன். ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க, என்னை விட்டு கொடுக்குறேன். ஏசப்பா என் நாவை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, என் செயல்களை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, எங்க வேலையை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஏசப்பா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியே விட்டு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி. உங்கள் உழைப்பை வீணாய் யாரும் உறிஞ்ச முடியாது. ஐ ஸ்டாப் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவையில்லாம வேலை பலவு அதிகமாக்கி அதற்கான காரியங்களை கொடுக்காம உரியிறாங்கன்னா அதையெல்லாம் நிறுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கு அதை பேசுகிறதுக்கான வாக்கு வல்லமை உண்டாகும், தைரியம் உண்டாகும், வார்த்தைகள் உங்க வாயில போடப்படும். யூ வில் டாக். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட், யாரும் நம்மள அபியூஸ் பண்ணிட்டு அப்படியே விக்டிமைஸ் பண்ணிட்டு போயிட முடியாது. அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மள அனுமதிக்கவே மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியே இப்போ பொறுப்பெடுத்ததுக்காக நன்றி. ஒருவேளை உங்க ஹஸ்பண்டோட ப்ரொமோஷனுக்காக அப்படியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களானா, ஒருவேளை அவரை நினைச்சு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இஸ் ஒர்க்கிங் ஹார்ட், ஆனா அதுக்கான பலன் இல்லையே அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் பிளஸ் ஹிம். நீங்க ஆசிர்வதிங்க. நான் அவரை ஆசீர்வாதத்தின் பாத்திரமா பார்க்கிறேன். அதே மாதிரி ப்ராப்ஸ்ல இருக்குது. அவருடைய கணவன் எங்க இருந்தாரு, அப்படியே ஒரு ஹானரபிள் பிளேஸ்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தாராம்.
அந்த மாதிரியான கனமான இடத்துல என் கணவரை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே அந்த பார்வையில பாருங்க. ப்ராவப்ஸ் 31 முடிஞ்சா எடுத்து படிங்க. நான் சொன்ன 2 வசனமும் திக்கற்றவங்களுக்காக தான் வாயை திறக்கிறாள்னு இருக்கு. இன்னொன்னு கணவர் எந்த இடத்துல இருப்பாரு அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனோட பிளேஸும் இருக்குது. நாங்க ரொம்ப டஃப் டைம் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நான் எப்ப பார்த்தாலும் அந்த வசனத்தையே நான் அறிக்கை பண்ணிட்டே இருப்பேன். அது வசனத்தை திக்கற்றவங்கன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், காசு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வாழ்க்கையில என்ன வழியில போகணும், என்ன பண்ணணும், அடுத்து என்ன முடிவு எடுக்கணும், எப்படி அடுத்து போகணும்னு தெரியாது இருக்கிறவர்கள், அறியாமையில சிக்கி கொண்டு இருக்கிறவங்க தான் திக்கற்றவர்கள். அப்போ நான் ஒண்ணுமே பண்ணாதப்பயே இந்த வசனத்தெல்லாம் நான் தான் அது, நான் தான் அதுன்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணிப்பேன். ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? ஊழியத்துக்கு வர முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தேன்ல, அந்த டைம்லலாம் அந்த ப்ராவர்ப்ஸ் 31ல வர வசனத்த எடுத்து நான் வாசிப்பேன். அது நான் சொல்லிப்பேன். உரிமை பாராட்டிப்பேன். ஆனா வாயே திறக்க மாட்டேன். ஆனா ஒரு டைம் வந்தது. ஆவியானவர் என்ன பண்ணாரு? என்ன நிரப்புனாரு. என்ன தைரியத்த நான் நிரப்புனாரு. என் வாய தொறந்து பேச வச்சாரு. இந்த ஆண்டவர் வார்த்தைகள போட்டாரு. ஸோ யூ நோ எந்த நேரத்துல மேனிஃபெஸ்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்ம கிளைம் பண்றது பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த வசனத்தை ஆண்டவர் பேசினாலும் அத எப்படியோ நான் தான் அப்படி சொல்லி எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்கோங்க. உங்க கணவருக்கு அந்த பிளெஸிங் இது பண்ணிக்கோங்க. ப்ராவர்ப்ஸ் 31ல இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்னது அந்த பெண்களுக்கான ஆசீர்வாத பொண்ணு இப்படி எப்படிதான் அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்றது இருக்கும். அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டு ப்ராவர்ப்ஸ் 31:9 கரெக்ட். அதை எடுத்து அப்படியே பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இப்ப எதனா ஒண்ணுன்னா பாத்தீங்கன்னா நான் தான் ஏதாவதுன்னா டவால்னு பேசுறேன். நானானே தெரியல அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. ஆண்டவருடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆண்டவருடைய பிரசனம் வல்லமை உள்ளது. நம்மளை அப்படியே வேற மனுஷராய் மாற்றக்கூடியது. அது நம்மள ஒவ்வொருத்தரையும் அப்படி மாற்றிட்டு வருது. யாராலும் நம்புறீங்க? ஆமா சிஸ்டர், முன்ன மாதிரி இல்ல, நான் மாறிட்டேன்னு என்னை சுத்திக்கிறவங்க சொல்றாங்க. எனக்கே தோணுது. அப்படி யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகுது? ஆமா. தேங்க்யூ ஜீஸ். முன்னாடிலாம் அந்த சூழ்நிலைக்கெல்லாம் ஒரு 2 நாளைக்கு படுத்துருவேன். அழுதுகிட்டே இருப்பேன். ரூம்லயே இருப்பேன். வெளிச்சத்தை பார்க்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அப்படியே என்ன பண்றது? தூசியை உதறி விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு எழுந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். யாரெல்லாம் சொல்ல முடியும்? இப்ப நம்ம அப்படிதான் கொண்டு போற டைம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு அப்படி சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? டக்குன்னு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு இது வந்துருது. அவ சத்தம் கேக்குது. ஆமால, இந்த விஷயத்துல ரொம்ப நேரம் டைம் பண்ண கூடாது, இந்த மோட்ல இருக்க கூடாது. நமக்கே ஒரு அலர்ட்னஸ் இருக்குது. வி ஆர் கமிங் அவுட். சோ இப்ப இன்னும் நாட்கள் ஆக ஆக இன்னும் அதை எவ்வளவு மெச்சூர் ஆகும் பாருங்க. இன்னும் ஆவியான சத்தத்துக்கு எவ்வளவு சென்சிட்டிவ் ஆகும் பாருங்க. இப்ப இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். இன்னும் ஒரு 2 வருஷத்துல நீங்க இன்னும் பயங்கரமா இருப்பீங்க. யாரெல்லாம் எங்கெல்லாம் ஆண்டவருக்காக கலக்கிட்டு இருப்பீங்க தெரியாது. எந்தெந்த திசையில எல்லாம் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்க போறீங்கன்னு தெரியாது. உங்க குடும்பம் எல்லாம் அவ்வளவு மேன்மையா இருக்கும். உங்க பிள்ளைகள் தேவனுக்காக பெரிய காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஒர்க் பிளேஸ்ல, ஸ்டடி பிளேஸ்ல. உம் அப்படி காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். நம்ம சாட்சிகளை கேட்போம். இப்படியே தானே இருப்போம். 2024ஓட கடைசியா கிடையாது. 2026 லைஃப் டுகெதர் இருக்கும். அப்பயும் சாட்சிகளை பண்ணுவோம். 2024ல சிஸ்டர் நான் அமைதியா ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் நடந்தது இல்ல சிஸ்டர், அந்த ப்ரேயர்ல நான் அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப என் பிள்ளை காலேஜ் தான் படிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்படி உயர்வு வந்தது, அப்படி உயர்வு வந்தது. இப்ப நல்லா செட்டிலா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, ஆண்டவருக்காக இப்படி இருக்காங்க. அப்படியெல்லாம் நீங்க சாட்சி சொல்றீங்களா இல்லையான்னு பாருங்க. யாரெல்லாம் ஆமேன் போட்டு ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா இப்ப சொல்றவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? 2020ல நான் வந்ததே தெரியாது, அமைதியா வந்துட்டு இருந்தேன். 21ல அமைதியா வந்துட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் என் லைஃப் மாறிடுச்சுன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? இதே தானே அடுத்து நடக்க போகிறது. பார்க்க முடியுதா உங்களால? ஆமேன், ஆமேன். புத்திசாலிங்க எல்லாம் ஆமேன் போடுறீங்க. சூப்பர். சோ அதனால எதுவுமே என்னது, பூமிக்கு கீழே எதுவுமே என்னது பழசுன்னு கிடையாது. எல்லாம் ஃப்ரெஷ் தான். ஏன் புதுசுன்னு கிடையாது. ஏற்கனவே நடந்ததுதான் திரும்ப திரும்ப நடக்க போகுது. நன்மையே நடக்க போகுது. பரிபூர்ணங்கள் வெளிப்பட போகுது. பிளெஸிங்ஸ் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க காரியங்கள்லாம் முடிந்திருக்க போகுது. அதுக்கு நீங்க சாட்சி சொல்லிட்டு இருக்க போறீங்க. அதுக்காக நினைச்சு தேங்க் பண்ணிட்டு இருக்க போறீங்க. நிறைய செலிப்ரேஷன்ஸ் நடக்க போகுது. நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நிறைய பேர் பாட்டி ஆவீங்க, தாத்தா ஆவீங்க. எவ்வளவு விஷயம் இல்ல, எல்லாத்தையும் கண்ணுல பார்க்க முடியுதா உங்களுக்கு? இப்ப ப்ரேயர் ரெக்வெஸ்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு போறோம்? 25ல பேசிட்டு இருக்க போறோம். 26ல அதுக்கே தேங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்டும் இல்ல. அப்படியே சும்மா பிரசன்ஸ்ல இருக்கணும்னு ஆண்டோட பிரசன்ஸ்க்கு வரேன் அப்படின்னு இருப்பீங்க. ஒரு அஜெண்டாவும் இருக்காது. ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸும் இருக்காது. சும்மா அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸை ஃபீல் பண்ணும் எல்லாரோட சேர்ந்து அப்படின்னு தான் ப்ரேயருக்கு வருவோம். ஏன் அந்த டேஸ் ஆண்டவர் எங்களுக்கு வைக்க முடியாதா? முடியும். இப்ப இதுவரைக்கும் சொன்ன எத்தனையோ சாட்சிகளை நாங்க கேட்டு இருக்கிறோம். அவங்க 2020ல அஜெண்டாவோட வந்தவர்கள் தான். இப்ப அஜெண்டா இல்லாம பிரேயருக்கு வரவங்க இருக்கிறாங்க.
அதே பிளெஸிங்க. அஜெண்டானா என்னது? இது நடக்கணும், அது நடக்கணுங்கிறது நினைச்சு வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்ப எது எல்லாமே எனக்கு நன்மைக்கு நேரா நடக்குதுன்னு புரிஞ்சு கொண்டு, எதுவுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைமையில நான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்றான். என்னத்த கேட்க? அப்படின்னு திருப்தியில நெறைய பேர் இப்ப ஜர்னி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மோட ஒவ்வொருவருக்கும் நான் பிளெஸ்ஸிங்கா பேசுறேன். பிளெஸ்ஸிங்கா அப்படியே ரிலீஸ் பண்றேன். ஏன் எவ்வளவு நல்ல ஒரு ஜேர்னில ஆண்டவர் கூட நம்ம போறது எவ்வளவு நல்ல ஜேர்னி பாருங்க. அதனால அப்படியே ஒன்னா அப்படியே போயிருவோம். இப்ப இருக்கிறவர்கள் எல்லாரையும் நான் பாக்குறேன். நான் இப்ப இப்ப இருக்கிற 56 டாகிஸ் டெஸ்டிமனி சொல்லிக்கிட்டே இருக்கிறத பாக்குறோம். அப்படியே 2025, 26, 27ல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஐயோ அப்பதான் 10th படிச்சுட்டு இருந்தா சிஸ்டர், என் பொண்ணு +2 படிச்சுட்டு இருந்தா சிஸ்டர், இப்ப ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சுட்டா, இப்ப அப்படி செட்டில் ஆயிட்டா, அவளுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சிருச்சு, நல்லா இருக்கா, இப்படியெல்லாம் சொல்றீங்களா? யாரெல்லாம் இது ரிசீவ் பண்றீங்க இந்த வேர்டு? படிக்கிற பிள்ளைங்க வச்சிருக்கிறவங்க. ம் ஏன் பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சது ஃபியூச்சர் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா கவலைப்பட்டதே வேஸ்ட்னு இப்பதான் சிஸ்டர் புரியுது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க சொன்ன மாதிரி. ஆனா எல்லாமே பெஸ்டா என் தேவன் எனக்காக செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? எஸ். ஏன்? அதனால இப்ப என்ன பண்ணலாம்? முன்கூட்டியே கவலைப்படாம நிறுத்திடலாமா? நிறுத்திடலாமா? ஏன் 2 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணணும்? ஐயோ கவலைப்பட்டது வேஸ்ட். இப்பயே நிறுத்திட்டு, ஆமா ஆண்டவரே இப்போதே அதை பெற்றுக்கொண்டேன், இப்போதே அதை அணைத்துக் கொள்ளுகிறேன், இப்போதே என் ஆன்சர்ஸை நான் பாக்குறேன், இப்போதே நான் அதை என் மனக்கண்கள் என் பிள்ளைகள் இருக்கிறத பாக்குறேன் அப்படின்னும் போது நம்மள மீறி ஒரு பீஸ் அப்படியே நிரப்ப பாருங்க. எவ்வளவு நல்ல தேவன் நம்ம கூட இருந்து நம்மள அழகா வழி நடத்துறார். எவ்வளவு நல்ல தேவன் நம்ம கூட இருந்து வீணான கவலையில என் சிந்தை சிக்கிக்கொள்ளாதபடி எனக்கு சிந்தையை காத்துக்கிறார், என் இருதயத்தை காத்துக்கிறார். எப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு யோசிக்க போறேன்? நாளைக்கு பத்தி யோசிக்க போறது இல்ல. இன்னைக்கு ஜம்முன்னு சமைச்சோமா, டின்னர் சாப்பிட்டோமா, சூப்பரா தூங்க போறேன். எல்லாம் ஆண்டவர் பாத்துக்க போறார். எனக்கு கையிட்டு செய்கிறத என் முழு பலத்தோடு செய்ய போகிறேன். அவ்வளவுதான். ஆண்டவர் பிரசன்னத்துல இருக்க போகிறேன். அவர் வார்த்தையை டெய்லி கேட்க போறேன். மெடிடேட் பண்ண போறேன். பிரசன்ஸ்ல இருக்க போறேன். இதை மட்டும் வச்சுக்கோங்க. வேற எதுவும் பெருசா யோசிச்சு ஒண்ணும் ஆக போறது இல்ல. யோசிச்சு யோசிச்சு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. அதை லேட்டா புரிஞ்சுக்காம இப்பயே புரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. எஸ். ஓகே. ஸோ பிளெஸ் யூ ஆல். ஈவினிங் நல்லா ரெஸ்ட் எடுங்க. கேர் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தையும் பிளெஸ் பண்றேன். குடும்பங்களை பிளெஸ் பண்றேன். ஸோ ஆண்டவர் பேசினது பேசினது தான். பேசினது பேசினது தான். அவர் உதடுகள் விளம்பினதை அவர் திருப்பவே மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதர் கிடையாது. இந்த சங்கீதம் 89 அதை முடிஞ்சா டைம் இருந்தா தூங்குறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தூங்குங்க. இந்த இந்த வசனம் வரும் பாருங்க. அது கரெக்டான நம்பர் சொல்றேன்னு தெரியல. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த சாப்டர் எதுன்னு பார்த்து சங்கீதம் 89 பாருங்க. அது அப்படியே ஒரு 2-3 முறை படிங்க. அதுல வேற அவர் என்னன்னா அவர் கேரக்டர் மேலேயே ஆணையிடுவார். இது நடக்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேங்கிற மாதிரி ஒரு வசனத்தை எழுதியிருப்பார் அதுல. அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவரையா நமக்காக இறங்கி வந்து இவ்வளவு ப்ரூவ் பண்ணி சொல்லணும்னா அந்த அளவுக்கு நம்ம நம்பாம இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்கு. அதை நீங்க படிச்சு பாருங்க. யாரெல்லாம் படிப்பீங்க? எஸ். சங்கீதம் 89 படிங்க. அதே மாதிரி ப்ராவர்ப்ஸ் 31 படிங்க. நீங்களும் அப்படி உங்க கணவரையும் அப்படி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. மனதுல நினைத்து பாருங்க, கற்பனை செய்யுங்க. அது இப்போதே நடந்த மாதிரி வாழுங்க. அதுதான் நடக்கவும் போகுது. ஓகே. பிளஸ் யூ ஆல், பிளஸ் யூ ஆல். டேக் கேர்.